ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு எம்ஸ்கா ரேடியோஸ். இன்றைக்கி நம்ம சேலுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3-way விண்டேஜ் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இது பார்த்திங்கன்னா மேட் இன் ஜப்பான். இது ஒரு நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தட்டிக்லேயும் நல்ல ஒரு உட்டு வினைல் ஃபினிஷ் இருக்குது ப்ரௌன் கலரில். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது. எங்கேயுமே வந்துட்டு இந்த மைக்கா பீல் ஆஃப் ஆகிறதோ அந்த மாதிரி இல்லை. எல்லா எட்ஜஸ்ட்டுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பின்னாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பைண்டிங் போஸ்ட் இருக்குது ஸ்பீக்கர் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதோட வெயிட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 7.5 kg வருது. அண்ட் இது வந்து ஒரு அக்வாஸ்டிக் சஸ்பென்ஷன் மாடல். அதாவது வந்து உங்களுக்கு பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஹோல்ஸ் எதுவும் இருக்காது. பேஸ் வந்து ஒரு கிளியராக ஒரு டெப்த்தான பேஸ் வந்து உங்களுக்கு இது வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோன்னா இது உட் கிரெயின்ஸில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு வினைல் உட் ஃபினிஷில் இருக்குது. இதோட ஹைட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 18 inches ஹைட்டும், அதே மாதிரி வித்துன்னு பார்க்கப்போ ஒரு 10 inches வித்தும், டெப்த்துன்னு பார்க்கும்போது ஒரு 8 inches டெப்த்தும் இருக்கும். ஓகேங்களா? இது 3-wayனால இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 inch பேஸ் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ் ஊஃபர் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கோன் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேதர்டு டைப்பில் இருக்குது. ஸோ வந்து டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், பேஸ் ரிஃப்ளெக்ஸ் அதாவது பேஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மிட் ரேஞ்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 inch ஒரு மிட் ரேஞ்சு, அதுவும் டோம் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு ட்வீட்டர்னு நம்ம பார்க்க போகும்போது ஒரு 2 inch சூப்பர் ட்வீட்டர், அதாவது இந்த நமக்கு டெக்னிக்ஸ் மாடலெல்லாம் வரலாம் சேம் அதே இதுதான். ஸோ உங்களுக்கு சேம் ஒரு ஹையான ஹைஸ் வந்து உங்களுக்கு இதில் ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட என்க்ளோஷர் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ரிங்ஸால் 3மே என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆஸ்தட்டிக்கில் ரொம்ப பார்க்க ரொம்ப ஒரு விண்டேஜ் லுக்கில் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? இதோட ஆடியோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகும்போது இது 80 watts 6 ohms ரன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு பார்க்கும்போது 43 Hzலேருந்து 30,000 Hzலேருந்து கட் ஆஃப் ஆகும். கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிராஸ் ஓவர் இருக்கும். ஒரு கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2400 கட் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 13,000 Hzலேருந்து கட் ஆகும். சென்சிட்டிவிட்டின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு 90 dB சென்சிட்டிவிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோ குவாலிட்டின்னு நம்ம பார்க்க போகும்போது பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாடிட் பேஸாக இருக்கும். டெப்த்து நல்ல பஞ்சியாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு சீல்டில் வரதோட உங்களுக்கு போர்ட்ரேட்டில் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இதில் கொடுக்கும். பட் வந்து உங்களுக்கு ஒரு டெப்த்தான பஞ்சியான பேஸ் வந்து இருக்கும். மிட் ரேஞ்சுன்னு பார்க்க போகும்போது ஒரு மியூசிக்கலான வார்ம் அண்ட் மியூசிக்கலாக இருக்கும். நல்லா கேட்குறதுக்கே ஒரு நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹைஸ் வந்து நீட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக வந்து உங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஓவர் ஹைஸாக ஓவர் சலச்சலன்ற எஃபெக்ட் வந்து இருக்காது. ஒரு நல்ல கண்ட்ரோல்டான ஹைஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதோட டெமோ வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 19,800 வருது. விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பரை பிங்க் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். டெமோ வேணாலும் சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.